ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஹனாஸ் கிச்சன். சரவண பவன் ஹோட்டல் வெஜ் குருமானா எல்லாருக்கும் பிடிச்ச ஒன்று. மைல்டு ஸ்பைஸியாக சாப்பிட்றதுக்கே அவ்வளோ ருசியாக இருக்கும். அடிக்கடி நாம் ஆசையாக வாங்கி சாப்பிட்ருப்போம். சுவை மாறாமல் அதே ருசியோட வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, பூரி, பரோட்டா, சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குருமா வைக்கிறதுக்கு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 3 பச்சை மிளகா, சோம்பு 1 டீஸ்பூன், ஒரு பட்டை, கிராம்பு 3, ஏலக்காய் 3 சேர்த்துட்டு அதோட துருவின தேங்காய் 3/4 கப் இருக்குது, அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து கசகசா 1 டீஸ்பூனும், முந்திரி பருப்பு ஒரு 8லேருந்து 10 ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வலுவலுப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு, அதை அப்படியே வச்சிடலாம். அடுத்து ஒரு குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இந்த டைமில் ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை 2, கிராம்பு 3, ஏலக்காய் 2, கல்பாசி சின்ன துண்டு 2 சேர்த்துக்கலாம். அதோட பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் எண்ணெயில் வதங்கிட்டு இருக்கும்போது 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கலாம். அதோட 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை இலையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் ஒரு 3/4 வாசி வதங்கிருச்சு. இந்த டைமில் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி 1 இருக்குது, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் எண்ணெயிலே அதை எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1லேருந்து 1.5 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். காஷ்மீர் சில்லி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து காய்கறி எல்லாம் சேர்த்துடலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் 1/2 கப் இருக்குது, அதை சேர்த்தாச்சு. அதோட கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸ் 1/2 கப், உருளைக்கிழங்கு 1/2 கப் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதோட பச்சை பட்டாணி நைட்டே ஊற வச்சுருந்தேன், அது ஒரு 1/2 கப் இருக்குது, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ண போகிறோம். தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்க போகிறோம். 1லேருந்து 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கரண்டி வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காய்கறி, மசாலா எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்துருச்சு. கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போது உப்பு சேர்த்துக்க போகிறோம். ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் உப்பு சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் இருக்குது, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடிடலாம். ஸ்டவ்வை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 விசிலும் 5 நிமிஷம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண போகிறோம். இப்போது டைம் ஆகிடுச்சு. குக்கரை திறந்து பார்த்துடலாம். நல்ல வாசனையோட குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி எல்லாம் இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் இதில் சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நல்லா கமன்னு வாசனையோட ஹோட்டல் ஸ்டைலில் வெஜ் குருமா ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, பூரி, பரோட்டா, சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரி பருப்பெல்லாம் நம்ம சேர்த்ததுனால இதனுடைய ருசி ஹோட்டல் ஸ்டைலில் கண்டிப்பாக இருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு புது வீடியோவோட மீண்டும் சந்திக்கலாம். பை பை.